அரசின் அகந்தையை ஒதுக்கி வைத்து மக்களின் குரலை கேளுங்கள். ஜனக வக்கம்புற தெரிவிப்பு. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு காரணம் தங்களது கோரிக்கைகளை வெல்ல வீதிகளில் இறங்கி போராடிய மக்களே என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கம்புற தெரிவிப்பு. அரசாங்கத்தின் மீதமுள்ள ஆட்சி காலத்திலாவது நாட்டின் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இன்றைய தினம் 10/2/2026 பத்திரமூலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். මොකද එහෙම කරන්න ඉඩ දීලා නැහැ. එහෙම නැත්නම් අගමැතිතුමිය ඒ ප්‍රශ්න කතා කරලා විසඳන්න ඕන. හැබැයි ඒක ප්‍රශ්න විසඳුවේ නැහැ. ඒ දරුවෝ ටිකට එන්න කියලා විභාග ලියන්න කිව්වා. இந்த நாட்டின் வீதிகளில் இறங்கி தங்களது உரிமைகளுக்காக போராடிய மக்களின் ஆதரவால் தான் இன்றைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனே இனி போராட்டங்கள் தேவையில்லை, இது மக்களின் அரசாங்கம் என்று கூறப்பட்டது. இன்று நிலைமையோ தங்கள் கிராமத்திலோ பிரதேசத்திலோ ஒரு சிறிய போராட்டம் கூட நடத்த முடியாத நிலை உருவாகியுள்ளது. அதனால் மக்கள் அனைவரும் ஜனாதிபதி அலுவலகத்தின் முன் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு காரணம் இந்த அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ ஒரே நபர் ஆதிக்க செயல்பாடுகளே. முன்னரங்கள் ஆட்சி காலத்தில் ஒரே நபர் ஆட்சி இருந்ததாக குற்றம் சாட்டியவர்கள் இன்று ஜனாதிபதியுடன் மட்டுமே அனைத்து கலந்துரையாடல்களையும் நடத்துகிறார்கள். சமீபத்தில் பட்டதாரிகளின் பிரச்சினை குறித்து நடந்த கலந்துரையாடலிலும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூட பங்கேற்கவில்லை. ஆனால் எங்கள் காலத்தில் இப்படியாக நடந்திருந்தால் இவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பார்கள். இன்று ஜனாதிபதி பதவியும் அமைச்சரவை பொறுப்புகளும் அனைத்தையும் ஒரே நபர் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். மீனவர்களின் பிரச்சினை உள்ளிட்ட பல விவகாரங்களில் நீதிமன்றம் தொடர்புடையது என்று கூறி கலந்துரையாடல்களை தள்ளி வைக்கின்றனர். இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர உழைத்த மக்களே இன்று போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள், யார் உதவினார்கள் என்பதையெல்லாம் இன்றைய ஆட்சியாளர்கள் மறந்துவிட்டனர். எந்த போராட்டம் நடந்தாலும் இதுவரை அரசு தெளிவான பதிலை வழங்கவில்லை. எப்பொழுதும் தங்களது கருத்தே சரி என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். எனவே அரசாங்கத்திடம் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவதாவது, மக்களின் குரலை கேளுங்கள். அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் 1/3 பகுதி ஏற்கனவே முடிந்துவிட்டது. ஆகையால் இனியும் தாமதிக்காமல் அகந்தையை ஒதுக்கி வைத்து மீதமுள்ள காலத்திலாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுங்கள். அனைத்திற்கும் எதிர்க்கட்சியை குற்றம் சாட்டாமல் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு இடமளியுங்கள் என அவர் தெரிவித்தார்.